Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 50 English sentences. 50 குட்டியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு சென்டென்ஸா நான் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் யாருக்கு யாருக்கு அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? டு whom யாருக்கு. டு அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தம், whomனா யாரை, ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா யாருக்கு, டு whom. நெக்ஸ்ட் ஒன் எதற்காக, ஃபார் வாட் எதற்காக. நெக்ஸ்ட் ஒன் எனக்காக for me. Next one எந்த காரணத்திற்காக for what reason. Next one எனக்காக மட்டும் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? just for me. Next one ஏன் சந்தோஷத்துக்காக for my happiness அப்படின்னா என்னுடைய சந்தோஷம், காக அப்படின்னா for என்னுடைய சந்தோஷத்திற்காக அப்படின்னா for my happiness. நெக்ஸ்ட் ஒன் உன் எதிர்காலத்துக்காக for your future. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், என்னுடைய எதிர்காலத்திற்காக அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்படியா, இஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் தற்போதைக்கு அல்லது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபார் டைம் பீயிங் அப்படின்னா டெம்பரரி. ஓகே, தற்போதைக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இதுவரைக்கும் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? until now இதுவரைக்கும். வழக்கம் போல அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? as usual வழக்கம் போல. அந்த அளவுக்கு இல்லை அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? not that much அந்த அளவுக்கு இல்லை. இதுவரைக்கும் இல்லை அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? not yet. மோசமா இல்லை not bad. உறுதியா தெரியல எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? not sure. இன்னும் உறுதியா தெரியல இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? not sure yet அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். not sure yet இன்னும் உறுதியா தெரியல. இதெல்லாம் நல்லா இருக்கா அல்லது இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? is it fair. இதெல்லாம் நல்லா இருக்கா, இதெல்லாம் நல்லா இல்லை அல்லது இது நியாயம் இல்லை, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? it's not fair அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா it's unfair அப்படின்னு சொல்லலாம். it's unfair அப்படின்னு சொல்லலாம். இது சாத்தியமா is it possible. இது சாத்தியம் it is possible. இது சாத்தியம் இல்லை அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஒரு நாட் மட்டும் சேர்த்தா போதும். it is not possible. உதாரணத்திற்கு for example. இல்லை என்றால் if not. நல்லா தூங்கு, sleep well.
நல்லா சாப்பிடு. eat well. eat well. மீண்டும் மீண்டும். again and again. again and again. எதை பத்தி? about what. about what. யாரை பத்தி? about whom. about whom. உன்னை பத்தி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உன்னை பத்தி. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போட்டு வரீங்களா? எப்படி சொல்லுவீங்க? about you. aboutனா பற்றி, யூனா உன்னை. உன்னை பத்தி அப்படிங்கிறதுக்கு about you. என்னை பற்றி. about me. about me. எத்தனை மணி நேரம்? how many hours. how many hours. எத்தனை மணி நேரம். எத்தனை முறை. எத்தனை முறை. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? how many times. how many times. நாளைக்குள். நாளைக்குள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? by tomorrow. by tomorrow. இன்று இரவுக்குள். by tonight. tonight அப்படின்னா இன்னைக்கு ராத்திரின்னு அர்த்தம். இன்னைக்கு இரவுக்குள் அப்படின்னா by சேர்க்கணும். by tonight. இன்று இரவுக்குள். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அடுத்த மாதத்திற்குள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் நகரு. கொஞ்சம் நகரு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? move aside. move aside. நெக்ஸ்ட் ஒன். எவ்வளவு. எவ்வளவு. அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? how much. how much. அதை மாற்று. அதை மாத்து. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? change it. change it. அதை மாத்து. நெக்ஸ்ட் ஒன். நாம் அனைவரும். நாம் அனைவரும். நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? all of us. all of us. நாம் அனைவரும். நெக்ஸ்ட் ஒன். நினைவில் வைத்துக்கொள். நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நினைவில் வைத்துக்கொள். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? keep in mind. keep in mind. நினைவில் வைத்துக்கொள். நீங்கள் அனைவரும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? all of you. all of you. நீங்க எல்லாரும். அவர்கள் அனைவரும். அவர்கள் அனைவரும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? all of them. all of them. நெக்ஸ்ட் ஒன். திடீரென்று. திடீரென்று. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? all of a sudden. all of a sudden. எவ்வளவு தூரம். எவ்வளவு தூரம். இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? how far. how far. பட் ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எவ்வளோ தூரம்னு கேட்குறதுக்கு ஃபார்க்கு வந்து FAR வரும். FOR போடக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இங்கேருந்து எவ்வளோ தூரம். இங்கேருந்து எவ்வளோ தூரம். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? how far from here. how far அப்படின்னா எவ்வளவு தூரம். from here அப்படின்னா இங்கே இருந்து. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அங்கேருந்து எவ்வளோ தூரம். அங்கே இருந்து எவ்வளவு தூரம். இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன். எவ்வளோ நேரம். எவ்வளவு நேரம். how long. how long. நாளுக்கு நாள். day by day. day by day. நாளுக்கு நாள். யாரிடம் இருந்து. யாரிடம் இருந்து. from whom. from whom. அவனிடம் இருந்து. from him. from him. அவனிடம் இருந்து. எதில். எதில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? ஃபோனை எங்கேயாவது வச்சுருப்போம், பட் எதில் இருக்குது எதில் அப்படின்னு கேட்போம் இல்லையா? எதில். அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? in which. in which.
இன் அப்படின்னா இல் அப்படின்னு அர்த்தம் தமிழில், விச் அப்படின்னா எது, ரெண்டையும் சேர்த்தா எதில், இன் விச். இப்படி புரிஞ்சு தான் நம்ம படிக்கணும் இங்கிலீஷ். ஓகே, கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு குட்டி சென்டென்ஸ் இப்பொழுதே. இப்பொழுதே அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரைட் நவ். ரைட் நவ், இப்பொழுதே. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது? 50 சென்டென்சஸ், பட் எல்லாமே வந்து ஸ்மால் சென்டென்சஸ். ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, இப்போ 2 கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது சாத்தியம். இது சாத்தியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு தூரம். இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்டில் மறக்காமல் போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த 50 சென்டென்சஸ் யூஸ் பண்ணி நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.